வணக்கம். தையிட்டி விவகாரம் தொடர்பில் தான் இந்த காணொலியில பேச போகின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் போராட்டம் ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் இன்றும் போராட்டம் தொடர்கின்றது. குறிப்பாக யாழ் தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் போராட்டக்காரர்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதாவது மக்களுடைய காணிகள் அவர்களுடைய உரிமையாளர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் குறித்த போராட்டம் ஆரம்பமாகி இருந்தது. இந்த போராட்டத்திற்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என செல்வராசா கஜேந்திரன் தரப்பும் கூறியிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு கட்சி பேதங்களின்றி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் 4 மணியளவில் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்றும் குறித்த போராட்டம் தொடர்கின்றது. அனைவரும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் குறித்த போராட்டக்காரர்கள். இவ்வாறான நிலையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான உறவை நிரந்தரமாக இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் தையிட்டி விவகாரமானது இதுவரையில் முறையான ஒரு நடவடிக்கையும் இது தொடர்பில் முன்னெடுக்கப்படவில்லை என்று சொல்லி செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் திசம ராஜமகா விகாரை தான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்ட இந்த இடம் அமைந்திருக்கிற சூழலானது தம்முடைய காணிகள்ல அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தம்முடைய காணிகளை மீள கையளிக்க கோரித்தான் காணி உரிமையாளர்களுடைய போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே வேளையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவாளர்களும் குறித்த போராட்டத்தில் நேற்றைய தினம் தொடக்கம் இன்றைய தினமும் இணைந்திருக்கின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையில் விகாரை கட்டுமானம் ஒன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் இராணுவத்தினுடைய தேவைக்காகவே தையிட்டி விகாரைக்கு எதிராக நடத்தப்படுகின்ற போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவும் இருக்கும் என்று சொல்லி யாழ்ப்பாண முஸ்லிம் இளைஞர் கழகம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் இளைஞர் கழகம் யாழ்ப்பாண முஸ்லிம் இளைஞர் கழகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையினால காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாமையினாலும் தையிட்டு பிரதேச மக்களுக்கு சொந்தமாக அந்த காணிகளை இழந்துள்ளதுடன் தம்முடைய எதிர்கால சந்ததிகளின் நிம்மதியான வாழ்க்கை தொடர்பில் அடுத்தது என்ன என்கின்ற கேள்வியுடன் தவிக்கின்றதை நாம் காண முடிகின்றது. உண்மையில் 1990ஆம் ஆண்டு வெளியேற்றத்தின் போது சொந்த நிலங்களை விட்டு சென்ற வடக்கு முஸ்லிம் மக்கள் அந்த வலியை நன்கு உணர்ந்துள்ளதுடன் அனுபவித்தும் உள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வலிவடக்கு தையிட்டி பிரதேசத்துல பொதுமக்கள் காணிகளுக்குள் அத்துமீறி கட்டப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் அரசு மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுடன் சுற்றியுள்ள பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களாகிய நாமும் அரசை வலியுறுத்துகின்றோம் என்று சொல்லி அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்று கூறி அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நம்முடைய யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களாகிய நாமும் நம்முடைய ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்களுடைய காணிகள் அவ்வாறே மீண்டும் விடுவிக்கப்பட்டு பூர்வீக காணி உரிமையாளர்களுடைய பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் குறித்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய காணி மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த காணிகளுக்கு மாற்றீடான ஏதாவது ஒரு காணி கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது ஒரு அநீதியான ஒரு செயல்பாடாகும் என்பதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த
மக்களுடைய நியாயமான கோரிக்கையை வந்து அரசு உடன் செயல்படுத்த வேண்டும் என்பதுடன் இந்த விடயம் தொடர்பில் தீவிர போக்கூடிய இன ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்து இன முரண்பாட்டை வளர்க்கும் கடும் போக்குவாதிகளுடைய கருத்துக்களை கட்டுப்படுத்த அரசானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த குறிப்பிட்ட அறிக்கையில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இவ்வாறாக சில சமூக அமைப்புகள் வந்து தங்களுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்தி அறிக்கைகளை வந்து வெளியிட்டு வருகின்றனர். மேலும் தையிட்டி விகாரைக்கு அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு வந்து தாமும் ஆதரவு வழங்குவதாக அனைத்துலகு எம்ஜிஆர் பேரவை வந்து தெரிவித்திருக்கிறது. குறித்த விடயத்தை வந்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில தான் அவர்கள் அந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில மேலும் பல விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கிற போது காங்கேசன்துறை தையிட்டி அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ என்ற விகாரையானது எந்த விதமான அனுமதியும் பெறப்படாமல் மக்களுடைய காணிகள்ல வந்து சட்டவிரோதமாக சுவீகரித்து வந்து கட்டப்பட்டதாக காணப்படுகிறது. குறித்த காணியானது உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் வந்து அவர்களுடைய அந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில வந்து படையினருடைய கட்டுப்பாட்டினுள் இருந்த வேளையில தான் இந்த அநாகரிகமான செயல் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விகாரியை அகற்றிவிட்டு தம்முடைய சொந்த காணிகளை வழங்குமாறு காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டமானது நியாயமான ஒன்று என்று சொல்லி அவர்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்த அறிக்கையில வந்து இந்த விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு பதவியேற்றுள்ள அனுர அரசாங்கமானது இந்த விகாரை அதாவது விகாரையை சுற்றியுள்ள மக்களுடைய காணிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு விகாரியை என்ன செய்ய வேண்டும் என விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் என்று சொல்லியும் அந்த விடயத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விகாரி விடயத்துல அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஓரணியில குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. உண்மையில் தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமையை தான் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கின்றனர். எனவே இன்றைய தினம் தையிட்டியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கு எங்களுடைய பூரண ஆதரவுகளையும் வழங்குகின்றோம் என்று சொல்லி அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்துல இந்த பிகாரியை இடிக்க வாரீர் என்று சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்ட பதிவு ஒன்று தொடர்பில் விசாரணைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எதிர்வரும் 14ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக பார்க்கிற போது இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே வந்து சில விடயங்களை வந்து முன்வைத்திருக்கின்றார்கள். அவர் கூறின விடயங்களூடாக பார்க்கிற போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களுடைய தனியார் காணிகள் வந்து சட்டவிரோதமாக அபகரித்து தையிட்டியில சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களுடைய காணிகளை மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அந்த கூட்டத்துல வந்து ஒன்றிணைந்த கூட்டத்துல வந்து வலியுறுத்தி இருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். இதன் பின்னர் தான் விகாரி இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற ஒரு விளம்பரம் வந்து வடிவமைக்கப்பட்டு போலியான விசமைகள்னால வந்து பரப்பப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். இவ்விடயத்தில் அறிந்த உடனே தான் அதற்காக தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலையும் எக்ஸ் தளத்தினூடாகவும் குறித்த செய்தி வந்து போலியானது. இந்த விளம்பரம் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படுத்தி இருந்தேன்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஊடகவியலாளர்களுக்கு வந்து கூறியிருக்கிறார். குறித்த விடயத்தை மறுத்து நான் அதனை தெளிவுபடுத்தியும் மல்லாகம் போலீசார் தனக்கு எதிராக வந்து முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். எதிர்வரும் 14ஆம் தேதி தனக்கு அழைப்பு கட்டளை வந்திருப்பதாக கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக தொடர்ச்சியாகவே மக்கள் போராட்டங்களை வந்து முன்னெடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போராட்டமாவது மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது சுமூகமான ஒரு நிலையை எட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.